அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். நம்ம முகத்தில், கழுத்தில், கண்ணாண்ட, சில நேரங்கள் அக்குள்ள பரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். மருத்துவ ரீதியில் இது வந்து ஸ்கின் டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பருவை நீக்குவதற்கு பல்வேறு விதமான மருந்துகள் இருந்தாலும் அதனால் ஏற்படக்கூடிய பின்விளைவுகள் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இந்த பருவை மிக சுலபமான வீட்டு வைத்தியத்திலே நம்ம நீக்கிடலாம். ₹1 செலவில்லாமலே நம்ம வீட்டு அருகில் இருக்கக்கூடிய சில மூலிகை தாவரம் கொண்டு கூட இந்த பருவை குறைந்தது 7 நாளில் குணப்படுத்திடலாம். நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. இந்த பரு ஏன் வருது, இந்த பருவை குணப்படுத்துவதற்கான நம்மளுடைய பாரம்பரிய சித்த மருத்துவ முறை என்ன அப்படின்னு பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இந்த பரு என்பது ஸ்கின் டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதனால் ஏற்படுது அப்படின்னா, நம்ம உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும்போது இது போல் ஸ்கின் டேக் ஏற்படும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. இது ஒரு விதமான வைரஸ் தொற்று அப்படின்னு சொல்லப்படுது. இது மற்றவங்களுக்கு பரவுவதற்கும் வாய்ப்பு உண்டு. இது குணப்படுத்துவதற்கு பல்வேறு விதமான ஆயில்மெண்ட், பல்வேறு விதமான ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தலைமுடியை அந்த பருவில் இறுக்கி கட்டுவாங்க. அதனால் அந்த பரு விழுந்துருமா அப்படின்னா, இரத்தப்போக்கு தடைப்பட்டு அந்த பரு காஞ்சி விழுந்துடும். ஆனால் அது வரைக்கும் விறுவிறுன்னு நம்மளை ஒரு விதமான வலி கொடுத்துட்டே இருக்கும். வலிக்கு பிறகு தான் இந்த மரு அங்கேருந்து விழும். இன்னும் ஒரு சில இன்னும் முரட்டு வைத்தியமாக வத்தி இருக்கு இல்லையா, அந்த வத்தியை அந்த மருவில் வச்சு அதை சுட்டு அதிலேருந்து எடுப்பாங்க. இது இரண்டுமே மரு நீக்கக்கூடிய ஒரு வழியாக இருந்தாலும் ஆனால் முரட்டுத்தனமானது, வலி அதிகமானது. இதை விட சுலபமான சில வழிகள் மூலமே இந்த மருவை நீக்கிடலாம். பெண்கள் மற்றும் ஆண்களுக்கு கழுத்து பகுதியில் இந்த மரு அதிகமாக இருக்கும். முகத்தில், கண், காது இதன் அருகில் இந்த மரு வருவதற்கும் வாய்ப்பு உண்டு. ஒரு சிலருக்கு அக்குள் பகுதியில் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த மரு வந்து பார்த்திங்கன்னா உடம்பில் தெரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா மட்டுமே இதை சரி பண்ணணும், இதை நீக்கணும் அப்படின்னு ஆர்வம் எல்லோருக்குமே இருக்கும். ஆனால் இது மற்றவங்களுக்கு தெரியாத இடத்துல இருக்குது அப்படின்னா இதை கண்டுக்கவே மாட்டாங்க. அது இருந்துட்டு போதும் அப்படின்னு விட்டுடுவாங்க. ஆனால் இது எளிமையான முறையில் நீக்கலாம் அப்படின்னு தெரியும் போது உடம்புல எங்கே இருந்தாலும் இந்த மருவை நீங்கள் நீக்கிடலாம். நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பூண்டு ஒரு 4 பல் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆலோவேரா ஜெல், அப்புறம் லெமனில் 8ல் ஒரு பகுதியாக வர மாதிரி கட் பண்ணி ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. இந்த 3த்தையும் போட்டு நல்லா நசுக்கி அந்த கலவையை ஒரு காட்டன் துணியில் எடுத்து நல்லா இறுக்கி பிடிச்சி ப்ரெஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு சாறு வரும். இந்த சாரை தொடர்ந்து நீங்கள் அந்த மரு இருக்கிற இடத்துல வச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா 7 நாட்கள்லே இந்த மரு அங்கேருந்து உதிர்ந்துடும். உங்களுக்கு எந்தவித வலியும் இருக்காது, எந்தவித இரிட்டேஷனும் இருக்காது, அதே போல் எந்தவித சைடு எஃபெக்டும் இருக்காது உங்கள் ஸ்கின்னுக்கு. இதன் மூலமாகவே உங்கள் முகத்திலையும் உடம்புல வேறு எங்காவது இருந்துச்சுன்னா அந்த மரு நீங்கிடும். அடுத்து மிக சுலபமான ஒரு வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு பக்கத்தில் அம்மான் பச்சரிசி அப்படின்னு ஒரு செடி இருக்கும். இந்த செடி எல்லோருமே பார்த்துருப்பீங்க. ஆனால் இது ரொம்பவும் மருத்துவ குணம் கொண்ட ஒரு செடி. இந்த செடியை உடைச்சிங்க அப்படின்னா இதுலேருந்து ஒரு பால் வரும். இந்த பாலை தொடர்ந்து அந்த மரு இருக்கிற இடத்துல வச்சிங்க அப்படின்னா அந்த மரு காஞ்சி அப்படியே உதிர்ந்து விழுந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு மருத்துவ குணம் நிறைந்தது தான் இந்த அம்மான் பச்சரிசி இலையுடைய பால். இந்த அம்மான் பச்சரிசி செடியை உடைச்சி அதுலேருந்து வரக்கூடிய பாலை உடம்புல மரு இருக்கிற இடத்துல நீங்கள் தொடர்ந்து வச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த மரு உங்கள் உடம்புலேருந்து நீங்கிடும். இவ்வாறு செய்வதன் மூலம் மருவை குறுகிய காலத்திலே உங்கள் உடம்புலேருந்து எடுத்துடலாம். மேலும் இந்த அம்மான் பச்சரிசி இலையில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அம்மான் பச்சரிசி மூலிகை செடியானது பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு பாலை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு ஊக்கியாக செயல்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த செடி இருக்கக்கூடிய பூவை எடுத்து நல்லா தொடச்சி சுத்தம் செஞ்சுட்டு அதை நல்லா பொடியாக்கி பாலில் கலந்து நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா தாய்மார்களுக்கு பால் சுரப்பது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இந்த அம்மான் பச்சரிசியானது தாது உற்பத்தி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் அம்மான் பச்சரிசி இலை, தூதுவளையை சம அளவில் 2ஐயும் கலந்துக்கிட்டு அதில் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு சேர்த்து மேலும் தேங்காயம் துருவி போட்டு நல்லா கூட்டு செஞ்சு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உடலுக்கு தேவையான தாது சத்து இதை மென்மேலும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிலருக்கு நகத்தில் சில இன்ஃபெக்ஷனால் நகசுத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை வரும். இந்த நகசுத்தியை குணப்படுத்துவதற்கும் இந்த அம்மான் பச்சரிசி பாலை வச்சு நீங்கள் கட்டினீங்க அப்படின்னா நகசுத்தி என்று சொல்லக்கூடிய பிரச்சனையிலேருந்து பூரணமாக நீங்கள் குணமாகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு விசேஷமான குணம் கொண்டது தான் இந்த அம்மான் பச்சரிசி. இது வந்து வலி நீக்கி நிவாரணியாகவும் செயல்படுது.
ஒரு சிலர் முகத்தில் இருக்கிற மருவை எடுக்க எருக்கஞ்செடியிலேருந்து வரக்கூடிய பாலை பயன்படுத்துவாங்க. இது மரு நீக்கினாலும் ஆனால் நம்மளுடைய தோலுக்கு வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நம்ம ஸ்கின்னுக்கு சைடு எஃபெக்ட் கொடுக்கக்கூடிய பிரச்சனை எருக்கஞ்செடி பாலுக்கு உண்டு என்பதனால் அம்மன் பச்சரிசி பால் மட்டுமே மருவை நீக்குவதற்கு ஆக சிறந்த மருந்தாகவும் எந்தவித பின்விளைவுகள் தராத ஒரு சிறந்த மருந்தாகவும் கருதப்படுது. நீங்கள் ஆங்கில மருத்துவம் ஆயில்மெண்ட்டு வாங்கி பயன்படுத்துறதை விட நம்ம வீடு ஓரங்களில் நம்மளுடைய விவசாய நிலங்களில் இருக்கக்கூடிய இந்த அம்மான் பச்சரிசி பாலை பயன்படுத்தினீங்க அப்படின்னா நம்ம உடம்பிலிருந்து சுலபமாக நீங்கிடும். இதனுடைய விதை பார்ப்பதற்கு நெல் மாதிரி இருப்பதனால தான் இது அம்மான் பச்சரிசி அப்படின்னு சிறப்பாக சொல்கிறாங்க. இந்த செடியை நீங்கள் வீட்டிலையும் வளர்க்கலாம். வீட்டில் வளர்ப்பது மூலம் இதுபோல் பிரச்சனைகளுக்கு நம்மளுக்கு மிகப்பெரிய நிவாரணியாக இது பயன்படுது. வலி நிவாரணியாக பயன்படுத்தலாம், தாது ஊக்கியாக பயன்படுத்தலாம், முக அழகுக்கு பயன்படுத்தலாம், தாய்மார்களுக்கு பால் சுரக்க அதிகரிக்க ஒரு ஊக்கியாகவும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் அம்மான் பச்சரிசி செடி இருந்துச்சு அப்படின்னா இதுபோல் மரு இருக்கவங்ககிட்ட சொல்லி அந்த மருவிலிருந்து அவங்களுக்கு விடுதலை கொடுங்க. இதுபோல் வேறு ஏதாவது பயன் தரக்கூடிய மூலிகை செடிகள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டு பக்கத்தில் அம்மான் பச்சரிசி செடி, கீழா நெல்லி செடி, குப்பமேனி செடி, இதுபோல் பல்வேறு மருத்துவ குணங்கள் கொண்ட செடிகள் நிறைய இருக்குது. உங்கள் வீட்டில் என்ன இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.